எல்லாரும் வந்து உங்களுடைய மதிய உணவு சாப்பிட்டீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா? அப்போ ஒரு நல்ல கரகோஷம் சொன்னாங்க, சாப்பிட்டு சொல்லுங்க. சாப்பிட்டோம். சாப்பிட்டீங்களா? சூப்பர், ரொம்ப நன்றி நன்றி. பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருந்து பல ஆயிரம் கிலோமீட்டர் தாண்டி நம்ம ஜெர்மனிக்கு வந்திருக்கோம். நம்மளுடைய பசங்களுக்கு வந்து நம்மளுடைய மொழியும் கலாச்சாரத்தையும் எப்படி பரப்பலாம் அப்படின்னு யோசிச்சுக்கும் போது நம்மளுடைய ஜெர்மன் தமிழ் சங்கம் வந்து தமிழ் பள்ளியே ஆரம்பிச்சிருந்தோம். ஒரு 2 வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம். அதில் நிறைய பசங்க வந்து ஆர்வமாக தமிழ் மொழியை கற்றுட்டு வராங்க. பார்த்திங்கன்னா இங்கே பார்த்துருக்கீங்க, நிறைய சின்ன பசங்க இருக்காங்க. அவங்க வந்து கடந்த 1 வருடமாக தமிழ் மொழியை கற்றுட்டு வராங்க. அவங்கக்கிட்ட வந்து தமிழ் படிக்கணும்னு ஆர்வம் நிறைய இருக்குது. அவங்க எப்படி தமிழ் இருக்காங்க அப்படின்னு ஒரு சின்ன ஒரு வீடியோ ப்ளே பண்ணலான்னு நினைக்கிறேன். நீங்கள் பாருங்கள், பேசாமல் அமைதியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ பார்த்துட்டீங்க, நம்ம பசங்க வந்து ஔவையாருக்கிட்டேயே தமிழ் படித்த மாதிரி எவ்வளோ அழகாக வந்து தமிழ் மொழியை இங்கே அழகாக கிளி மாதிரி பேசுனாங்க. ஆமாம் தானே? ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? சத்தம் அங்கேருந்து வர மாட்டேங்குது. ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த பசங்க பார்த்தீங்கன்னா நல்ல ஆர்வமாக தமிழ் படிச்சுட்டு வராங்க. இப்போ அவங்கக்கிட்ட என்ன படிச்சிருக்காங்கன்னு சொல்லி நான் சுபாக்கிட்ட கொடுத்து அவங்க பேச கேட்குறேன். நீங்கள் என்ன படிச்சீங்கன்னு சொல்லி பயப்படாமல் எல்லாருமே பேசுகிறேன். சரிங்களா? நீங்கள் முதல்ல ஆரம்பிக்கிறீங்களா? ஓகே. இப்போ நான் உங்கள்கிட்ட என்ன கேட்கலாம்? சரி, நான் ஃபஸ்ட்டு பேசிக்லேருந்து ஆரம்பிக்கிறேன். சரி, உயிரெழுத்து சொல்கிறீங்களா? ஓ, சூப்பராக சொல்லிட்டீங்களே. எல்லாரும் ஒரு கை தட்டுங்க. சரிம்மா, அதே மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போமா? உங்ககிட்ட என்ன கேட்கலாம்? இவங்க கொஞ்சம் ரொம்ப நாளாக படிக்கிறாங்க, ஸோ எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக கேட்போமா? அதே ஆத்திச்சூடி சொல்லணுமா? நம்ம டிவியில் பார்த்தோம், நம்ம ப்ரொஜெக்டரில். இப்போ நேர்லேயே கேட்போமா? சொல்கிறீங்களா? சரி, சொல்லுங்கள். ஆறுவது சினம், இயல்வது கரம்.
சொல்லிட்டீங்க. எல்லாரும் ஒரு ஜோர கைதடிங்க. ஓகே, ரொம்ப நன்றி ரெண்டு குரூப்புக்குமே. ஆக்சுவலாக இவங்க வந்து இங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக படிக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் ரொம்ப நாளாக படிக்கிறாங்க, 2 இயர்ஸ் கிட்ட படிக்கிறாங்க. இந்த டிசம்பரில் வந்து இவங்க எக்ஸாம் எழுத போகிறாங்க, தமிழ் எக்ஸாம்ஸ் எழுத போகிறாங்க. ஸோ எல்லோரும் உங்களுக்கு வந்து விஷ் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து இந்த எக்ஸாம்ஸ் வந்து சர்டிஃபைட், தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் சர்டிஃபை பண்ண எக்ஸாம்ஸு. ஸோ இதுக்கு வந்து தமிழ்நாட்டிலும் வேல்யூ உண்டு. ஸோ நாங்கள் எங்கள் சார்பாக ஜெர்மன் தமிழ் சங்கம் சார்பாகவும் நாங்கள் எங்களை விஷ் பண்ணுறோம். ஆல் த பெஸ்ட். சரி, பார்த்து பேசுவாங்க. இந்த மாதிரி வந்து உங்கள் பசங்களும் வந்து தமிழ் மொழியை கற்றுக்கணும், நம்மளுடைய கலாச்சாரத்தை கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க வந்து இதுக்காக இப்போ நம்மளோட ஜெர்மன் தமிழ் சங்கம் சார்பாக 3வது பேட்சை வகுப்பை நாங்கள் ஆரம்பிக்கலாம்னு இருக்கிறோம். வர அக்டோபர் மாதத்துலேருந்து அது நவம்பர் அப்படியே வந்துருச்சு. இப்போ பிளான் போயிட்டுருக்கு. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வந்து எங்கள் ஜெர்மன் தமிழ் சங்கம் இதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு சரியான தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரும். ரொம்ப நன்றி.